செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடிகர் அஜித்தின் தீனா திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் ஸ்கிரீன் அருகே பட்டாசு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், கள நிலவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. முன்னணி நடிகர்களின் பழைய திரைப்படங்களை ரீ-ரிலீஸ் செய்யும் போது அதற்கு சென்று அங்கு வைப் செய்வதை தற்போதைய தலைமுறை இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தான் இன்று அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தீனா திரைப்படமானது இங்கே ரோஹிணி திரையரங்கில் வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வந்திருந்த அஜித் ரசிகர்கள் தொடக்கத்தில் அந்த வச்சி குச்சி பத்திக்காதர் என்ற பாடலை ஒன்ஸ் மோர் போடுமாறு கேட்டு உள்ளேயே பிரச்சனை செய்திருக்கின்றனர். அவர்கள் படத்தை யாரையும் பார்க்க விடாமல் கிட்டத்தட்ட அங்க உள்ளே இருக்கக்கூடிய யூனிட் வரையிலும் அவர்கள் நுழைய முற்பட்டதன் காரணமாக அந்த பாடலானது ஒன்ஸ் மோர் போடப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த திரைப்படத்தின் அஜித்தின் அறிமுக காட்சிகள், அதிலும் மிக முக்கியமாக அஜித்தின் பில்டப் காட்சிகள் வந்தபோது திரையரங்கின் உள்ளேயே அவர்கள் பட்டாசு வெடித்ததன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு போலீஸ்காரர் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அங்கிருந்த அஜித் ரசிகரிடம் நீங்கள் செலிபிரேட் செய்யுங்கள், அது தவறு கிடையாது, ஆனால் இது போல பட்டாசு வெடிப்பதன் காரணமாக தியேட்டருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், அதே போல வேறு யாராவது பட்டாசு இதன் பிறகு வெடித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்ததன் பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்திருக்கின்றனர். அதன் பிறகு தற்போது இந்த தீனா திரைப்படத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு அஜித் ரசிகர்கள் வெளியே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.